சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் ரொம்ப சுட சுட ஒரு விஷயத்த நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் உங்களை வர வச்சு, சார் இந்த மாதிரி என்ன சார் இப்படியெல்லாமா சார் ஒரு பிரச்சனை, அதாவது வந்து மக்கள் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு நம்பிக்கையோட விஜய் அவர்களை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்படி போய் அவர் பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் சீக்கிரம் வாங்க சார், அதனால தான் உங்களை அழைச்சி நீங்கள் டைம் சொன்னீங்க. இல்லை நீங்கள் 1 hour பிஃபோராக வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க அப்படின்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்ருக்கேன். அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பி நேராக நீலாங்கரை போய் அவர்கிட்டே நம்ம என்ன விஜயோட ரெப்ரஸன்டேட்டிவா இல்லை விஜயோட ஆளா? அதெல்லாம் ஒன்றுமே. ஓகே. புதுசாக அரசியலுக்கு ஒருத்தர் வர்றாரு, சரி, நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோமே நினச்சோம். சரி, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவருக்கு ஒரேடியாக வந்து நம்ம ஜாலரை அடிக்கிறதுக்கு நாம் ஒன்றும் அவருடைய சொம்புகள் அல்ல. முதல்ல அதை நம்ம சொல்லிவிடுவோம். இப்போ நேற்று நடந்த அந்த சம்பவம், இப்போ நம்ம வந்து அதுக்கு மறுநாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த திரிஷாவை கூட்டிக்கிட்டு ஏஜிஎஸ் இல்லை திருமணத்துக்கு அவர் வந்தது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு ஒரே விமானத்தில் போனாங்க. திரிஷாவோடு பல இடங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய செய்தியாக வந்ததில்லை. ஆனால் ஏன் முதல் முறையாக வருது அப்படின்னா, சங்கீதா அவர்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் இதை நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு நடிகையோடு இவருக்கு தொடர்பு இருக்குது, அந்த நடிகையோடு பல வெளிநாடுகளுக்கு போகிறாரு, அங்கே எடுக்கிற புகைப்படங்களை அவங்க சோசியல் மீடியாவில் போடுறாங்க, அதை இவர் கண்டிக்க மாட்டேங்கிறாரு. அது வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது, அவங்களால வந்து நிம்மதியாக எங்கேயும் போயிட்டு வர முடியல, பல பேர் கேட்குற கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல, அது எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த நடிகை என்னுடைய கணவர் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் எங்களுடைய குடும்பத்திலே பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகு அந்த நடிகையோடு அவர் அங்கே வர்றது தான் இன்றைக்கி பெரிய செய்தியாக மாறிச்சு. அப்போ நீங்கள் யார்? ஒரு குடும்பத்தையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, பொதுமக்களுடைய உணர்வுகளையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எதுக்குமே உடன்படாமல் நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியை பொது தளத்தில் எழுப்புகிறாங்க. இப்போ விஜய் மீது அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, நம்ம வீட்டு பிள்ளைங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. பெண்களும் தாய்மார்களும் எல்லாமே அப்படி தான் பார்த்தாங்க. பிள்ளையாக பார்த்தாங்க, அண்ணனாக பார்த்தாங்க, தம்பியாக பார்த்தாங்க, அப்படி தானே எல்லாருமே பார்த்தாங்க. அப்போது அவர் ஒரு தவறு செய்யும் பொழுது எல்லாருக்குமே கோபம் வருது. இதை வந்து அதுவும் பகிரங்கமாக அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஜெயம் ரவியும் கனிஷாவும் ஒன்றா பல இடங்களுக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் என்ன பார்வை வருதோ அதே பார்வை தான் நேற்று விஜய் திரிஷா வரும்போதும் வந்துச்சு. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையை ஏன் வந்து அவர் உருவாக்குறாரு? அது வந்து அவருக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், அவருக்கு வந்து ஒரு விதத்தில் பாதிக்கலாம், பாதிக்காமல் போகலாம், அவருடைய குடும்பத்துக்கே அவர் சவால் விடலாம், எனக்கு நீ நோட்டீஸ் அனுப்புறியா, நான் அதை தான் செய்வேன் பார்த்துக்கோ அப்படின்னு செய்யலாம். ஆனாலும் உங்களை நம்பி லட்சக்கணக்கான பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கட்சியில் பல பேர் சொந்த காசை போட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க, பல பேர் கடன் வாங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பெண்மணி அன்றைக்கி சொல்கிறாங்க, ஆட்டோ வாங்கி கொடுத்தா அந்த ஆட்டோவை விற்றுட்டு அவன் கட்சிக்கு செலவு பண்ணி இன்றைக்கி ஆட்டோவுக்கு வாங்கின கடனுக்காக தினந்தோறும் வீட்டில் வந்து மிரட்டுறாங்க, அவன் எங்கே போனான்னு தெரியலங்கிறாங்க ஒரு அம்மா. அப்போ கட்சிக்காக அவ்வளவு அங்கங்கே செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு நம்பிக்கையோடு வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த கட்சியினுடைய செங்கல்லே உருவுற மாதிரி ஒரு செய்தி நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ அடித்தளத்திலேயே கையை வைக்கிற மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுத்திங்கன்னா அதில் விஜய்க்கான கிராஃபுங்கிறது கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் அவருடைய வேகமான செயல்பாடுகள் இல்லாததுனால அது இப்படி தேங்கி நிற்கிது. நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஒன்று நடந்துச்சு, அதே நேரத்தில் திமுகவோடையும் நடந்துச்சு. இதுவே வேறொரு கட்சி தலைவராக இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, இங்கே உள்ள தலைவர்கள்ட்ட பேசியிருக்க மாட்டார், நேராக கிளம்பி டெல்லியில் போய் ராகுல் காந்தியை பார்த்து, சார் தமிழ்நாடு சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, எனக்கான ஓட்டு வங்கி இவ்வளோ இருக்குது, வாங்க நம்ம கூட்டணி வச்சு போகணும், இவர் பேசி டெல்லியிலே முடிச்சிருப்பார். ஓகே. ஆனால் இவர் செஞ்சாரா? பண்ணலையே, செய்யவே இல்லையே. கதவை சாத்திரி வீட்டிலே இருந்துட்டு யாராவது வந்தால் பேசுவோம், வரலன்னா சும்மா இருப்போங்கிற மாதிரி தான் அவர் இருந்தாரே தவிர, ஆதவர்ஜுனா போய் ராகுல் காந்தியை பார்க்க முடியுமா? ராகுல் காந்தியை யார் பார்க்கணுமோ அவங்க தான் பார்க்க முடியும். அப்போது கட்சி வேலைகள்லையும் சரியாக நீங்கள் நடந்துக்கல, அப்போ உங்களை நம்பி வந்து இந்த கூட்டத்தையும் சரியாக வழி நடத்தலை. அப்பப்போ 15 நாளைக்கு முன்னாடி பிறகு ஒரு கூட்டத்தை ஒன்று போட்டுட்டு முகத்தை காமிச்சிட்டு போனோம்னா கட்சி வளர்ந்துரும்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலையில் மேலும் அதுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, அந்த வாக்கு வங்கிக்கு பெரிய குண்டு வைக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா
எந்த கட்சிக்காரன் பொறுத்துப்பான்? நேத்திலேருந்து பல பேர் கதறி தீர்த்துட்டு இருக்காங்க. அண்ணா உன்னை நம்பி நான் வந்தனே இப்படி பண்ணிட்டியேன்னு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. பெரிய ட்ரோலாக போயிட்டு இருக்கு. இல்ல. ஆனா அது வந்து பெரும்பாலானவங்க ஏத்துக்கிட்ட மாதிரி இல்ல ஒரு மனநிலையா போட்டிருக்காங்க. அதாவது ஏத்துக்காதவங்க கொஞ்சம் பேரும், ம். பெரும்பாலானவங்க அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம். ம். நீங்க வந்து எங்களுக்காக அந்த கட்சிய எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு போறீங்களோ, நாங்க உங்கள பின்பற்றுவோம். ம். நாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் இருப்போம். அப்படின்ற மாதிரி எல்லாம் சில இது பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் ஓட்டா மாறுமா? எவ்வளவு ஓட்டுங்கிறது இருக்குல்ல. ஓகே. ஒரு சொற்பமான வாக்கு வங்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு கட்சி நடத்த முடியாதுல்ல. அது எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். இதை தாண்டி வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் உங்களுடைய கூட்டம். ஒரு 30 வயசு 40 வயசு பெண்கள் இன்றைக்கி திமுக அவ்வளவு சலுகைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும்னா உங்களுடைய தனி வாழ்க்கையில் ஒரு கௌரவம் இருக்கணும். நீங்கள் பொது வெளியில் வந்து இப்படி தப்பு தப்பாக செய்யும் பொழுது அவங்களுக்கு யோசிப்பாங்க, ஏன் வந்து நாம் விஜய்க்கு ஓட்டு போடணும், இப்படி ஒரு தப்பான ஒருத்தராக இருக்கார். எப்போவுமே வந்துங்க மனைவி சொல்லு தான் பொதுத்தளத்தில் நிற்கும். இப்போ ஆர்த்தி மீது எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அவங்க பொது வழியில் வந்து அழுதாங்கன்னா ஜெயம் ரவியோட மார்க்கெட் அவுட்டு. எல்லா பெண்களுமே வந்து கனிஷாவையும் ஜெயம் ரவியும் தான் திட்டுவாங்க. ஸோ அதுதான் பெண்கள் மனநிலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. அவங்க அரசியலுக்கு வரல, ஒரு படம் எடுக்க போகிறாங்க, நல்லா இருந்தால் ஓட போகுது, நல்லா இல்லைன்னா அது அவங்க பிரச்சனை அது. ஆனால் இது அரசியலோடு தொடர்புடையது, தமிழ்நாட்டோடு தொடர்புடையது இந்த விஷயம். நேற்றுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, வருங்கால ஜெயலலிதா திரிசாதான்ட்டாங்க. சரி. அப்போ இளைய தலைமுறையை பாதிக்குன்றீங்களா நீங்கள்? இளைய தலைமுறை விட்டுருங்க, இளைய தலைமுறைக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அவங்க விஜய் பின்னால் நிற்பாங்க. ஆனால் உங்களுடைய ஓட்டு வங்கிங்கிறது இளைய தலைமுறை மட்டுமே கிடையாது. இல்லை, நீங்கள் ஜெயிக்கணும்னு தானே அரசியலுக்கு வந்திருக்கீங்க, தோக்கணும்னு வரலல்ல. நீங்கள் ஒரு லெட்டர் பேர்டு கட்சியாக வச்சு இயங்கணும்னு வரலல்ல, ஜெயிக்கணும்னு தானே வந்திருக்கீங்க. அப்போ ஜெயிப்பதற்கான எல்லா இலக்கணங்களையும் நீங்கள் இங்கே செஞ்சாகணும் இல்லைங்க. இப்போ திமுக வந்து தேமுதிகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குங்க, 0.5 தான் இருக்குது. ஏன் அந்த கட்சியோட ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறாரு முதலமைச்சர் உட்காந்து, அதை கூட நம்ம விட்டுறக்கூடாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு போகிறாருல்ல. அப்போ நீங்கள் எல்லா திசைகளையும் கண் வச்சு நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு கட்சி நகரும் பொழுது அந்த கட்சிக்கு மாற்றே நான் தான் வந்து நிற்கிறீங்க. அப்போ பெரிய பள்ளத்தை தோண்டி நீங்களே அதில் போய் குதிச்சிங்கன்னா அது என்ன மாதிரி செயல்னு தான் நமக்கு புரியல. அப்போ அரசியல் கட்சியை விளையாட்டுக்காக நடத்துகிறீங்களா? சினிமாங்கிற அவ்வளோ பெரிய ஆயுதத்தை விட்டுட்டு, அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் முழுக்க முழுக்க மக்கள் பணிக்காக வர்றேன்னு சொல்கிற நீங்கள் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ அலட்சியமாக நடந்துக்கிறீங்க? அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரும் கூட்டம் கூடுதுங்கிறதுனால நான் செய்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியுங்கிறது இல்லை. இப்போ இவருடைய நடவடிக்கைகளில் பின்புலமாக புசி ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுமே இந்த இந்த ஒரு ஆரம்ப புள்ளிக்கு இவங்களும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்க காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அவன் காரணமா இவன் காரணமாங்கிறது எப்படிங்க சரியாக இருக்கும்? முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் தானேங்க இருக்குது எல்லாமே. இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுட்டு உடனே செஞ்சுருவீங்களா? நிச்சயமாக முடியாது. செய்ய மாட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, அதுதானே செய்வீங்க. அப்போ ஏன் புசி ஆனந்தையும் அவரையும் நம்ம குறை சொல்லணும்? ஓகே ஓகே, அதுக்கு அவசியம் இல்லை. சரி, செய்த தவறு பொறுப்பு யாருங்கிறது தான். அதனால் பெரிய தவறை விஜய் செஞ்சுட்டாரு, இதை வந்து ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. இல்லை, இது முழுக்க பின்னடைவுன்ற பாதையில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. கட்டாயமாக பின்னடைவு தான். ஓகே. இதில் மாற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ அவர் வந்து நாளைக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னு வைங்க, நான் சும்மா கேஷுவலாக கல்யாணத்துக்கு போனேன், அவங்களும் வர்றேன்னாங்க, ஒரு காரில் போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இதோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி சரி. இப்போ நாளைக்கு சங்கீதா நீதிமன்றத்தில் இவங்க பேரை சொன்னாங்கன்னா சிக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. ஓகே ஓகே. அங்கே வந்து எழுத்து வடிவமாக இருக்குது, இங்கே வந்து ரெக்கார்டுகளாக மாட்டி அவர் சொல்லவும் மாட்டாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ இவ்வளோ வதந்திகள் போயிட்டு இருக்குல்ல, அதை கேட்டுட்டு கேஷுவலாக இருப்பார் அவர். ஒன்று ரசிக்க கூட செய்யலாம். ஓ இவ்வளோ கதறீங்களா, ஓகே சூப்பர் அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே. அப்போ திசை மாற்றியாக செயல்படுறாருன்ற ஒரு கருத்தை வைக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, அதாவது கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தால் கட்சிக்காரன் சொல்கிறதையோ அல்லது கட்சி நிர்வாகிகள் சொல்கிறதையோ அவர் கேட்பார். நான் சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்கிற மாதிரியே அவருடைய நடவடிக்கைகளும் மனசு சொல்கிற ரீடிங்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றது தான் இது கருத்தாக இருக்குது. சரி, அப்போ ஆப்போசிட்லேருந்து சில விஷயங்களை பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி ஜூலி, ஏன்னா கடந்த முறை வந்து ஜூலி பற்றி அப்படி ஒன்றும் பெரிய விஷயமா அதை பேச வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசினாலும், பட் இப்போ அவங்க வந்து இன்றைக்கி அவங்க வந்து திமுகவில் இருந்துக்கிட்டு இவங்களை வந்து தாவைக்காவை எப்படியெல்லாம் பேசணுமோ எப்படியெல்லாம் வசைப்பட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து எந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்துது?
இப்போ ஜூலியோடைய ஆதங்கம் என்னவா இருக்கு? இல்லைங்க, அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு வேலை ஒன்று வேணும். அவங்க ஏற்கனவே நர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் செய்யல. நடிகை ஆனாங்க. பெருசா அங்கேயும் வாய்ப்பு இல்ல. திரும்பவும் பிக் பாஸ் போ முடியாது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை ஒன்று செஞ்சாகணும்ல. வருமானம்னு ஒன்று வரணும்ல. அப்போ அரசியல் வந்து அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அப்போ திடீர்னு நீங்க போய் ஒரு திமுகவுல இடம் கேட்டீங்கன்னா குடுக்க மாட்டாங்க. இடம்னா நான் சொல்றது எம்எல்ஏ சீட் இல்ல. சும்மா ஒரு மேடையில பேசுறதோ, அல்லது தேர்தல் பணி செய்யறதுக்கோ நான் வர்றேன்னா, "நீ யாரும்மா?" அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு சொற்ப தொகை தான் சம்பளமா குடுக்க முடியும். இன்னைக்கு விஜய் எதிர்த்து பேசி இவ்வளோ வைரலா மாறிட்டாங்க அவங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வந்துருச்சு. ஒரு வேல்யூ வந்துருச்சு. இப்போ அவங்க திமுக மேடையில ஏறுனா ஒரு 50,000 பேர் கை தட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வேல்யூவை ஏத்துறதுக்காக விஜயை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. விஜய் ரசிகர்களும் சும்மா இல்லாம, ஏதோ ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க. இவங்கள நாம திட்டி பெரிய ஆளாக்க வேணாம்னு ஒதுங்கி போயிருந்தாங்கன்னு வைங்க. அவங்களும் வந்து ஏதோ ஒரு கருத்து போட்டோம் போனோம்னு போயிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்கள சீண்டும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கோவம் வரும்ல. என்னடா அப்படி அசிங்கமா திட்டுறாய்ங்க. நமக்கு ஒரே பாதுகாப்பு அப்போ திமுக தான். அங்கே போயிருவோம்னு போவாங்கல்ல. இப்போ ஒரு பெரிய வலுவான பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கும்பொழுது, ம். இன்னும் கூட நம்ம சேர்த்து திட்டலாங்கிற ஒரு எண்ணம் வரும். ஓகே, ஓகே. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ அவங்க அதன் வெளிப்பாடு தான். சரி பரவால்ல. ஒரு நல்ல ஒரு கருவி கிடைச்சது. ம். யாருக்கு ஒரு பிரயோஜனமோ அந்த மாரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்போ இது தொடர்ந்து இவருடைய கடைசியா ஒரு மாநாட்டில சில நிறைய கருத்துக்கள். இவருடைய விஷயங்கள் வந்து அதிகமா நேரடியாவே இப்பலாம் தாக்க ஆரம்பிக்கிறது வந்து யாரை எப்படி சொல்லி, எந்த பேர சொல்லி சொல்லணுமோ அப்படியெல்லாம் வந்து சொல்லி தான் பயங்கரமா பேசியிருக்காரு. அடுத்த வந்து மாநாடையும் திருச்சியில நகர்த்த போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ கடைசியா நடந்த மாநாட்டுடைய விளைவு என்ன மாதிரி இருக்கு? இப்ப இவருடைய ஹாட் நியூஸ் வந்து இன்னைக்கு வந்து த்ரிஷாவும், விஜய் அவர்களும் கார்ல சேர்ந்து வந்தது தான் இன்னைக்கு ஹாட் நியூஸ். பட் அவர் வந்து அந்த மாநாட்டில பேசின விஷயங்களோ எதுவுமே இப்போ வந்து தவிடுபொடி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி தான் இருக்கு.